நான் எதுவும் சேலஞ்ச் எல்லாம் பண்ணல, நான் ஓப்பன் சேலஞ்சே பண்றேன். நாங்க ஒரு கேள்வி கேட்டா நாங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு, நாங்களே அதிசயப்படுற அளவுக்கு நீங்க ஒரு பதில் சொல்றீங்க. கேள்வி நேரத்தை முதலாக லைவாக ஒளிபரப்பு செய்தது நாங்க. இப்ப இந்த கேள்வி நேரத்தையே எடுக்க முடியாத நிலைமையில தான் இன்னைக்கு அரசு நடந்துட்டு இருக்கு. நீங்க அவை குறிப்பிட நீக்கிறேன் நீங்க நீக்கிட்டே இருக்கீங்க. ஆனா எல்லாமே அங்க வந்து ரீல்ஸாக மாற்றப்பட்டு அங்க போய் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் சொன்னது அந்த 3 ஃபைல்கள் இருக்கு. நான் எதுவும் சேலஞ்ச் எல்லாம் பண்ணல, நான் ஓப்பன் சேலஞ்சே பண்றேன். முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பார்க்கட்டும், யார் மீது நடவடிக்கை எடுக்க உண்மையாக குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு இருந்தால் அவர் நடவடிக்கை எடுக்கட்டும். எனவே சினிமால பஞ்ச் டைலாக் பேசுறதெல்லாம் சட்டமன்றத்தில் பேசலாம். தயவு செய்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் சீக்கிரம் பிடிச்சு பாருங்க. ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தா, அதில் ஆதாரம் இருந்தா, யாராக இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுங்க. இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் பயப்படுவதற்கான எங்களுக்கு தேவை கிடையாது. சரி, அவரு 3 மணி நேரம் இருந்தாரா இல்லையாங்கிறத திமுக தரப்பு சொல்லட்டும். இந்த கரூர்ல 41 பேர் சாகும் போது 15 நாட்களாக நீங்க எந்த டாய்லெட்ல இருந்தீங்க அப்படின்னும் பல பேர் கேக்குறாங்க. குறிப்பா நாம் தமிழ் கட்சியுடைய இளைஞர் பாச ஒரு இடுமான காலத்து கேக்குறாரு. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? கரூர்ல 41 பேரு இறந்து போன போது நிர்மல்குமார், ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த், டி.கே. பிரபு, ராஜ்மோகன், லைலாமணி இவங்கெல்லாம் எந்த டாய்லெட்ல மறைஞ்சிருந்தீங்க அப்படின்னு இப்ப பல பேர் என் கமெண்ட் கீழே கேக்குறாங்களே. அவங்களுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர் ஜோசியக்காரன் அப்படின்னு சொல்றது தவறுன்னு சொல்றீங்க. நீங்க ஜோசியக்காரன் அப்பாயின்மெண்ட் நீக்கி இருக்கீங்க. ஜோசியக்காரங்கிறது தப்பான வார்த்தை கிடையாது. சட்டமன்ற வரலாற்றிலே இதுதான் முதன்முறையாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதை விட ஆளுங்கட்சி உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் பேசுவதையெல்லாம் அவை குறிப்பிலிருந்து நிறைய எடுத்திருக்கீங்க. அந்த வரலாறு நீங்க படிச்சிருக்கீங்க. இந்த அவை நிகழ்ச்சி எல்லாம் வந்து நீங்க லைவ்ல எல்லாமே போயிட்டு இருக்கு. கேள்விகள் நாங்கள் கேட்டால் நாங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு, அதிசயப்படுற அளவுக்கு பதில்களையும் கொடுக்குறாங்க. எங்களுக்கே சில நேரம் சட்டமன்றத்துக்கு வந்திருக்குமா இல்ல சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கமா சந்தேகப்படுற அளவுக்கு பாட்டு நிகழ்ச்சி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நேரலை நாங்க செய்யவில்லை அப்படின்னு சொன்னாங்க. சட்டமன்ற வரலாற்றிலே முதன்முறையாக நேரலை செஞ்சது திராவிட மாடல் அரசு, எங்களுடைய தலைவர் அவர்கள் தான். சினிமால பஞ்ச் டைலாக் பேசுறதெல்லாம் சட்டமன்றத்தில் பேசலாம். இந்த ஃபைல்ஸ் எல்லாம் சீக்கிரம் பிரிச்சு பாருங்க. ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தா, அதில் ஆதாரம் இருந்தா, யாராக இருந்தாலும் அவர் டிஎம்கேவா எந்த பிள்ளைக்கும் சேர்க்க மாட்டாங்க. அதை போட்டுக்க டிஎம்கே யாரும் தெரியும்.